அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட ஒரு 100 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறதா ஊடகங்கள் எல்லாம் செய்தி வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கா, நாம் தமிழர் கட்சி வெளியிட்டதாக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கா? ஊடகத்தில் வந்திருக்கு. அப்படியே அதாவது நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியலில் வெளியிடவே இல்லை. ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே 6 மாதம் இருக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஊடகங்களில் வேகமாக பரவியது. இப்போ மீண்டும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் பரவுது. நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு 3 மாதமாகவே 5 மாநாடுகள் நடத்துகிறாங்க. குறிப்பாக மரங்களின் மாநாடு, ஆடு மாடு மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு. இந்த மாநாடுகளில் நடக்கக்கூடிய ஊர்களில் சென்னையில் நடக்கும்போது சென்னையில் உள்ள வேட்பாளரை அறிமுகப்படுத்தினாங்க. தருமபுரி போகும்போது தருமபுரி வேட்பாளரை அறிமுகப்படுத்தினாங்க. அதே போல் தஞ்சையில் நடக்கும்போது தஞ்சை அந்த பகுதி வேட்பாளர் நடத்துனாங்க. மருதுபாண்டியர் கூட்டத்தில் திருச்சியுடைய வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாங்க. தூத்துக்குடி அங்கே திருநெல்வேலியில் கடலம்மா மாநாடு போது அங்குள்ள வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அந்தந்த பகுதிக்கு போகும்போது அந்தந்த பகுதியில் இப்போ மொத்தமாக 10 தொகுதிகள்னா கூட ஒரு 4 தொகுதி 3 தொகுதி அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. திருநெல்வேலியில் ஒரு கலந்தாய் கூட்டம் போட்டு பாளையங்கோட்டை வேட்பாளர், திருநெல்வேலி வேட்பாளர்லாம் அறிமுகப்படுத்தி வந்தாங்க. அப்படி அங்கங்கே அறிமுகப்படுத்தினாங்க ஒழிய மொத்தமாக ஒரு பட்டியல் அப்படின்னு வெளியிடலை. இந்த பட்டியல் இவங்க ஊடகங்களில் வந்திருக்க பட்டியலில் நிறைய மாறுதல்கள் இருக்குது. நிறைய தொகுதியில் மாற்றி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச தகவல்களை கேட்டதை வச்சு அவங்களா போட்டிருக்காங்க. அப்படி பட்டியல் எதுவுமே நாம் தமிழர் கட்சியில் வெளியிடல. 234 தொகுதிக்குமான மொத்த பட்டியலை தான் நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதிக்குமான வேட்பாளர்களையுமே நாம் தமிழர் கட்சி தயார்படுத்திருச்சு. இப்போ 2016, 21 போலவே இந்த முறையும் தனித்து கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. அது வேட்பாளரும் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. அதில் சில இடங்களை உறுதிப்படுத்திருக்காங்க. அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட இடங்களை இவங்களா தொகுத்து ஒரு பட்டியல் அனுப்பிச்சிருக்காங்களே ஒழிய நாம் தமிழர் கட்சியுடைய அஃபிஷியல் அது கிடையாது. அதிகாரப்பூர்வமான செய்தியாக வெளிவரல. 2026 பிப்ரவரி 21 திருச்சி நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் மொத்த வேட்பாளர் நிச்சயமாக அறிமுகப்படுத்துறாரு. இப்போ வேலுநாச்சியார் கூட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வருகிற டிசம்பர் இறுதியில் நடக்க போகுது. வேலுநாச்சியார் நினைவேந்தல் கூட்டம், வீரவணக்க கூட்டம். அந்த கூட்டத்தில் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்படி அந்தந்த ஊருக்கு போகும்போது அங்கங்கே அறிமுகப்படுத்திட்டு போகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த தொலைக்காட்சியை எடுத்து போட்டிருக்காங்களே ஒழிய இது அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை. இது தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்திருச்சு அப்படின்னு இன்னொரு தகவல் சமூக வலைதளங்கள்லேயும் பரவிக்கிட்டு இருக்கு. அதிமுக கிட்டத்தட்ட 1000 வேட்பாளர் தயார்படுத்திருக்காங்களாம். 1000 வேட்பாளர்? 1000 தொகுதி எங்கே இருக்கீங்க? 1000 தொகுதி இல்லை, 1000 வேட்பாளர்கள்னா ஒரு தொகுதிக்கு 234 தொகுதியும் கள ஆய்வு செய்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலில் வேட்பாளர் பட்டியலை தயார்படுத்துகிற மாதிரி ஒரு தொகுதிக்கு தகுதியான 5 வேட்பாளர்கள் பரிந்துரை எடுத்திருக்காங்க. அந்த 5ல் ஃபில்டர் பண்ணி ஒருத்தர். இப்போ அந்த 234 தொகுதியில் இப்போ கூட்டணிக்கு ஒரு 50 சீட்டு போகுது அப்படின்னா அந்த 50 கழிச்சிட்டு மீதி வேட்பாளர் தயார்படுத்துறது. ஏன்னா ஒரு வேட்பாளர் திடீர்னு தேர்தல் நேரத்தில் நிற்கணும்னு சொல்லுவாங்க, நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை பின்வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் யாரை வாங்குவார்னு தெரியல. திட்டி பேசுறாங்க, அடுத்த நாள் பாராட்டி கட்சியில். அதனால ரொம்ப தகுதியான வேட்பாளர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாணியை பின்பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை களம் இறக்க போறாரு. எப்பவுமே ஜெயலலிதா முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிக்க முன்னாடியே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2011, 16 அவங்க பட்டியலை மொத்தமாக வெளியிட்டுருவாங்க. அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன வெளியிடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் திமுக வெளியிடும். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியிலும் போயிட்டு இருக்கு. அதே போல் திமுக ஒரு பக்கம் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் சில குழப்பத்தில் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது. எதனால? திமுக பொறுத்தவரை இப்போ பெண் டீம் தான் இந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருக்காங்க. ஏற்கனவே இருந்தவர்களை விட புதியவர்களை களத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் டீம் 234 தொகுதியிலையும் கூட்டணி இருக்கோ இல்லையோ 234 தொகுதியிலும் ஒரு கள ஆய்வு நிகழ்த்திருக்காங்க. குறிப்பாக திமுக மாவட்ட செயலர் இருப்பாங்கல்ல, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ அந்த திமுக மாவட்ட செயலர்கள் இந்த வேட்பாளராக ஏற்கனவே இவங்க ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்களே, இவங்கெல்லாம் மக்களோட எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க, திமுக கட்சிக்காரர்களோட எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க, மக்களுக்கும் அவங்களுக்குமான செல்வாக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய சாதிய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது, பொருளாதார பின்னணி என்ன இருக்குது, திமுகவுடன் செஞ்ச திட்டங்கள் அவங்க சொல்கிறது திட்டங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்த்துருக்காங்க, இந்த திட்டங்கள் குறித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்த்துருக்காங்க, அந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக இவங்க நின்னா ஜெயிப்பாங்களா, இவங்க எதிர்கட்சியை எப்படி எந்த அளவில் ஒரு நட்புறோடு இருக்காங்க, இல்லை எதிர்கட்சி கூட என்ன பகையாக இருக்காங்க, இவங்களோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, பொருளாதார பின்னணி என்ன, இவங்களை நிப்பாட்டினா ஜெயிக்குமா ஜெயிக்காதா, திமுகவுக்கு அந்த தொகுதியில் கூடிய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து ஒட்டுமொத்தமாக சபரீசன் கொண்டு போய் ஸ்டாலின்கிட்ட கொடுத்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்க பிளான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் திமுக எல்லாத்துலேயும் கை வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், நம்ம உலகத்துக்கே தெரியும். கூவம் ஆற்றுல
சுத்தப்படுத்த போட்டால் கூட அதில் முதலில் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் போட்டுருவாங்க. 4000 கோடி பேக்கேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கமிஷன் எடுப்பாங்க. இப்படி கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட திமுகவில் ஒரு பெண் டீம் அமைச்சு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கன்னு அனுப்புனா அந்த பெண் டீமையே விலைக்கு வாங்கியிருக்காங்க திமுக மாவட்ட செயலர்கள். இப்போ நீங்கள் வந்து திமுக மாவட்ட செயலர் வந்து இந்த மாவட்டத்தில் எந்த அளவில் செயல்பட்டுருக்காரு, என்ன பற்றி நல்ல ரிப்போர்ட் கொடு, நல்ல அவன் வந்து முன்னாடி செல்வாக்கு இருக்காது, சாதி செல்வாக்கு இருக்காது, திமுகவோட குறித்த எந்த செய்தியிலையும் மக்களை கொண்டு போய் சேர்ந்திருக்க மாட்டார், அவரும் கட்சிக்காரனோட இணக்கமாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் ரிப்போர்ட்டை மட்டும் நல்லா கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி பெண் டீம்ல யார் வந்து ரிப்போர்ட்டுக்கு வராங்களோ அவங்களே வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்படி வாங்கின தப்பா ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி 3 பேரை சபரீசன் வந்து பெண் டீம்ல இருந்து நீக்கிருக்காரு சமீபத்தில், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையை போட்டால் பொதுவாக உளவுத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா திமுக மாவட்ட செயலர், திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர்கள்லாம் ஒழுங்காக செயல்படுறாங்களா, களத்தில் அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறது ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த உளவுத்துறை அதிகாரிகளை பொதுவாக திமுக மாவட்ட செயலரும் எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தான் பொங்கல் தீபாவளி காசு கொடுத்துருவாங்க. மாதம் ஒரு கமிஷன் போயிருக்கும்போது உளவுத்துறை சார் சூப்பராக பண்ணுறாரு சார், கேஎன்ஆர் பயங்கரமாக இருக்காரு, மகேஷ் பொய்யாமொழி வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், பொதுவாக தங்கம் தினசன் அப்படி நல்லா பண்ணுறாரு, மனோ தங்கராஜ் வேற லெவலில் பண்ணுறாரு, இவர் தாமோ அன்பரசன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. அப்போ உளவுத்துறையை நம்ப முடியல, உளவுத்துறையை போய் சொல்லி தான் உளவுத்துறைக்கும் உளவுத்துறையாக பெண் டீமை போட்டிருக்காங்க. இப்போ பெண் டீமை விலை போனதுனால இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டு ஒரிஜினலாக பொய்யா, இவங்க யார்கிட்ட போய் ரிப்போர்ட் எடுக்கு அப்படின்னு விழிப்பு தீங்கி நிற்கிறது திமுகன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் புதியவர்களை களத்துக்கு இறப்பணும், ஏன்னா 3 தலைமுறை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ பெரியசாமி, பொன்முடி, துரைமுருகன் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த ஆட்சியிலே அவங்களுக்கான மதிப்பு குறைஞ்சதாகவும் அவங்க மன உளைச்சல் இருப்பதாகவும் இந்த ஆட்சியின் மீதே கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பதாகவும் இளைஞர்கள் வந்துட்டதுனால இங்கே இருக்கிற முதியவர்களுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஆட்சியின் மீது அதிருப்தினா வெளியும் சொல்ல மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, அங்கே பாண்டிங் இருக்கும். ஆனால் பொதுவாக இப்போ வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதிகமாக. இன்னொன்று கட்சியும் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பாகுபலியை வந்து மகிழ்மதி கோட்டை கொண்டு வரணும் இல்லையா, அங்கே அதனால் மகிழ்மதி கொண்டு போது பழையவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, பல்வாழ் தேவன் போன்றவர்கள் எதிர்க்கக்கூடாது. அப்போ பல்வாழ் தேவனை இல்லாமல் ஆக்கணும் அங்கே. அப்படிங்கும்போது பழையவர்கள் நீக்கிட்டு புதியவர்களை இறக்க போகிறாங்க. ஏன்னா இளம் தலைமுறை நாங்கள் ஏஜ் குரூப்லேயே உதயநிதி ஸ்டாலினை மட்டும் இறக்கணும் அப்படின்னா கேள்வி வரும். உதயநிதி மாதிரியே நாங்கள் 150 வேட்பாளர் புதுசாக போட்டிருக்கோம், இளைஞர்களுக்கு வந்து புது ரத்தம் பாய்ச்சப்பட முடியாது கழகத்துக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக புதிய ஆற்றல் கொண்டவர்களை. அந்த அடிப்படையில் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து திமுக போன ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படுது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. கோவையில் ஒரு முக்கியமான தொகுதியில் அவர் களம் காண போகிறாராம். அதுக்காக வந்து 60 விட்டமின் சிகளை வந்து எடுத்து அவர் தயாராக வச்சிருக்காரு. அதாவது இவரே இந்த 4 வருஷ ஆட்சியில் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அமைச்சர் கிடையாது, வாரியம் கிடையாது, 200 விட்டமின் சி சம்பாதிச்சிட்டாராம். இவரே 200 விட்டமின் சி சம்பாதிச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு 60 சியை வந்து எடுத்து வச்சு 60 எடுத்து வச்சுக்கு வருதுனியா, அதெல்லாம் செலவு பண்ண மாட்டாப்ல, நமக்கு தான் தெரியும்ல அவரை பற்றி. இல்லை பண்ணலன்னா வந்து வேலைக்கு ஆகாதாங்க, ஆனால் அதுக்கு தயாராக இருக்காப்லையா. இப்போ அந்தளவுக்கு வந்து ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் 4 பேர் புதுசாக வருவான். வெளியூர் ஆட்டக்காரன் வந்து உள்ளூர் ஆட்டக்காரன் வெளியூர் ஆட்டக்காரனை மதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் புதியவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்குறாங்க அப்படின்றாங்க. இதுதான் கலவரம். நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் தயாராக இருக்கிறது. அதிமுக வேட்பாளர்களை கிட்டத்தட்ட தயார்படுத்திட்டாங்க. திமுக புதியவர்களை களத்தில் இருக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைய தேர்வு. வழக்கம் போல தாவேக்கா ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் புறக்கி வச்சுக்கிட்டு போகி கொண்டாட தயாராகிட்டு இருக்கு. அதனால இப்போ நாம் தமிழரோட வேட்பாளர் அறிவிப்புங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றது தான். அது வரக்கூடிய பிப்ரவரி 21 தமிழக மக்களுக்கு தெரிய வரும். ஆமாம், அதுதான் உறுதியான தகவல். சரி, இப்போது திமுக பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த பென் டீம் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு. இப்போ தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்னும் சில தேர்தலோட இந்த பேக் சைடு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ நேற்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. தமிழகத்தில் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதாவது 20,000 ரூபா ஒர்த்து உள்ள ஒரு லேப்டாப்பை 20 லட்சம் கொடுக்க போகிறோம். அதுவும் இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளே 10 லட்சத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத பிப்ரவரிக்கு அப்புறம் கொடுக்க போகிறதா ஒரு செய்தி. அதாவது இந்த லேப்டாப்பை பொறுத்தளவில் 2021 மார்ச் மாதம் திமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அப்போ அறிவிச்சது ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையை திமுகவர்களே கொண்டாடிட்டாங்க. எப்படி வந்து திராவிட மாடல் அப்படின்னு கொண்டாடுறாங்களோ அப்படி கொண்டாடிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க, விலையில்லா மடிக்கணினி. ஆட்சி வந்துடுறாங்க. அப்போ மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மகேஷ் பொய்யாமொழி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் பல்காக ஆர்டர் பண்ணுறதுனால அதில் சின்ன சிக்கல்கள் இருக்குது,
மொத்தமாக ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா எந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நம்ம அது முடிவு பண்ணாங்க. திருப்பி ஒரு 3 மாதம் 2021 செப்டம்பர் வாக்கில் கேட்குறாங்க. இப்போ வந்து அது வந்து ஆர்டர் பண்ணல பிரச்சனை இல்லை, எந்த நிறுவனத்துக்கு கொட்டேஷன் கொடுக்குன்னு நிறைய கொட்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. திருப்பி ஒரு 3 மாதம் முடிஞ்சோடனே எந்த இதுன்னு பிராண்டுங்கிற முடிவு பண்ணியாச்சு. பட் ஜிப்பு அந்த அவங்கெல்லாம் அது அவங்க அந்த மேனுஃபேக்சருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா. ஜிப்பு வாங்கணும், ஹார்ட் டிஸ்க் வாங்கணும், ஸ்க்ரீன் வாங்கணும், எல்இடி இதெல்லாம் வாங்கணும். அதுக்கு அவங்களுக்கு பாவம் இல்லையா, அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா, பாப்பாவுக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கஷ்டப்படுவாங்க இல்லையா. அதனால் அதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு கேட்டால் இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் வந்து நிச்சயமாக மக்கள் வழங்க போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எந்த பிராண்ட் அப்படிங்கிறது யோசிச்சு மறுபடியும் முதல்ல இருந்து இந்த மாதிரி 24 பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் சம்பந்தமாகவே 24 பேட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மீம் மெட்டீரியலாகவே மாறிடுச்சு. ஜிப்பு வாங்கிட்டு இருக்கோம், எந்த பிராண்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய தளபதி இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன ரேம் இருக்கலாம், ரேம் என்ன ஸ்பீட்ல, சார்ஜர் வந்து என்ன கலர்ல வைக்கலாம், என்ன கலர்ல கொடுக்கலாம், என்ன பிராண்ட்ல கொடுக்கலாம், இப்படின்னு ஒரே ஓலா ஊபர் கேபா ஓடிக்கிட்டு இருந்தாப்ல. கடைசியில் பார்த்தா 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் இல்லை 4.5 வருஷம் ஆச்சு முடிஞ்சிச்சு. 4.25 வருஷம் முடிய போகுது. இன்னொரு 4 மாதம் தான் ஆட்சி மிச்சம் இருக்கு. ஆட்சி முடியும் போது ஒருத்தன் தர்றான் அப்படின்னா புற்றுநோய்க்கு மருந்து நீங்கள் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கலாம், ஸ்டேஜ் 4th கொடுத்தா அவன் செத்து போயிடுவான். நீங்கள் ஆட்சி முடிஞ்ச பிறகு யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ இது ஒரு வகையான லஞ்சம். அதனால தான் சொல்கிறோம், இலவசம் என்பது தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இதை காட்டியே ஒரு மீனுக்கு இன்னொரு புழுவை காட்டி அந்த மீனை பிடிக்கிற மாதிரி வாக்கை பறிப்பதற்கு லேப்டாப்பை காட்டி மாணவருடைய வாக்கை பறிக்கணும். இப்படி இங்கே இளைஞர்கள் பெரும்பான்மையாக நாம் தமிழர் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அவர்களை இழுக்கிற போது அப்போ அந்த இளைஞர்களை பூரா கொண்டு வரணும். கிட்டத்தட்ட 3 கோடி இளைஞருடைய வாக்குகள் நாங்கள் மொத்தமாக, அதாவது 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள், எல்லாருமே இளைஞர்கள் தானே, நம்மளாம் யூத்ஸு, நம்மள மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. இந்த நம்மள மாதிரி இளைஞருடைய மொத்த வாக்கையும் பறிக்கணும் அப்படின்னா அவனுக்கு தகுந்த மாதிரி திருத்தப்படணும். அப்படி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்துடும், கோடு வந்துடும், எலெக்ஷன் கோடு வந்துடும். இப்போ பேலன்ஸ் 10 லட்சத்தை என்ன எப்படி பண்ணுவானுங்க அவங்க? ஆட்சிக்கு வந்தா தருவோம். வந்தா தரேன். அதான் இந்த 20 ரூபா டோக்கன் மாதிரி பக்கத்தில் வரும்போது வந்து கிலோ 10, தூரத்து இருந்தால் கிலோ 10, பக்கத்துல இருந்தால் அரை கிலோ 10 அந்த மாதிரி. அதுதான் அதைத்தான் முதல்ல சொல்றோம். அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10, தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் அரை கிலோ 10. இதில் இப்போ மகளிர் உரிமை தொகையிலையும் பார்த்தீங்கன்னா 2023 அறிவிச்ச திட்டத்தில் வந்து மகளிர் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை நாங்கள், அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர் அது 2022 செப்டம்பர்ல தான் கொடுத்தாங்க, 1.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க, 1 கோடி பேர் கொடுத்தாங்க. அதில் கொடுக்காதவங்களுக்குலாம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து வாங்காதவங்களாம் விருப்ப மனு கொடுங்க, நாங்கள் வந்து பரிசீலனிக்கிறோம் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், 1000 ரூபா கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவா? ஆமாம், இப்போ எல்லா தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் அவர்களுடைய மனைவியாக இருந்தால் கூட ஒரு 1000 ரூபா கிடக்குது, 1000 ரூபா தர்றாங்கன்னு எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்லுவாங்க. 28 லட்சம் மனுக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் டிசம்பர் 15 நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொன்னவர் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சிவகாசியில் அறிவிச்சிருக்காரு, டிசம்பர் 12லேருந்தே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு. அப்போ இந்த சைடு 28 லட்சம் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை, இந்த பக்கம் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்பு. 4 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் வெறுத்து போயிருக்காங்களா இல்லையா? இந்த ஆட்சியில் விலைவாசி ஏற்றம், பத்திரப்பதிவு துறையில் ஏற்றம் இருந்துச்சு, மின்சாரம் ஏறி இருக்குது, அதே போல் விலைவாசிகள் முழுமையாக ஏறிடுச்சு, அடிப்படை வசதிகளை எதுவுமே செஞ்சு தரலை. சென்னை இன்னும் 4000 கோடி பேக்கெட் சரியான மழைநீர் வடிகால் வாய்க்கால் பண்ணலை, ஏரி குளங்கள் தூர்வாரப்படலை. அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நெல்லை விளைவித்த கொண்டு போய் வைக்க ஒரு குடோனில் வைப்பதற்கு சரியான குடோன் இல்லை, நெல் முளைச்சி போகுது. கரும்புக்கு சரியான கூலி இந்த கரும்பு இதில் பொங்கலோட வரப்போகிறது கிடையாது. வாழை கிட்டத்தட்ட 2 லட்சம் வாழை சரிஞ்சு போச்சு. இப்படி எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு, ஒரு ஏரியை தூர்வாரி இருக்கோம், 100 குளங்களை விட்டிருக்கிறோம், குடி பராமத்து பண்ணியிருக்கிறோம், புதிய அணைகளை கட்டியிருக்கிறோம், இல்லை அணைகளை தூர்வாரி இருக்கிறோம். வீரான ஏரி, ஆசிரியர் நியமிக்கதே வீரான ஏரி 1000 ஆண்டுகள் பழமையான ஏரி. ஒட்டுமொத்தமாக அந்த வட மாவட்டத்தினுடைய குடிநீர் தேவையை, விவசாய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வீரநாராயணன் ஏரி, சோழமன்னன் கட்டிய ஏரி, அந்த ஏரி முழுமையாகவே தூந்துருச்சு. பல அடிகள் அந்த ஏரியில் வந்து தூர்வார முடியும், அவ்வளோ சகதிகள் இருக்குது. இந்த நீங்கள் புழல் ஏரியா இருக்கட்டும், செம்பரம்பாக்கமாக இருக்கட்டும், 20 அடி 30 அடிக்கு இதில் சகதி தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் அழகாக இன்றைக்கி அவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதை வந்து தூர்வாரம் அப்படி வந்துருச்சு. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஏரிகளை பூரா தூர்வாரம், அதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருக்கோம்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம். குளங்கள் நீங்கள் வந்து சுதந்திர இந்தியா 36,000 குளங்கள் இருந்துச்சா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த 36,000 குளங்களையும் தூர்வாரிட்டோம். இன்றைக்கி அவ்வளோ கரைகளை உயர்த்திருக்கோம் அப்படின்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்.
எல்லாமே ஆற்று மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, எந்த பக்கமும் கமிஷன் எல்லாம் பண்ணால் மக்களுக்கு வெறுப்பு வருமா வராதா? அந்த வெறுப்பை சமாளிக்க கடைசி நேரத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. லேப்டாப்பு, மகளிர் உரிமை தொகை, அது இல்லாமல் குண்டா, டிபன் பாக்ஸு, தனியாக வந்துடும். அது தனித்தனியாக போயிட்டு இருக்கும். இன்னொன்று பல இடங்களில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தே முடிச்சிட்டாங்க. பணம் கொடுத்து முடிச்சு பாலில் சத்தியம் வாங்கி, குலசாமி மேலே சத்தியம் வாங்கி ஓட்டு போடணும் திமுகக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. திமுக கிட்டத்தட்ட தேர்தல் வேலையில் ஒரு 70 விழுக்காடு முடிச்சிச்சு. அதான் வேட்பாளரை தவிர எல்லாம் பண்ணிருச்சு. அவங்களுக்கு இது ஒரு எஸ்ஐஆர் ஒரு உதவி செஞ்சிருச்சுல. எஸ்ஆர் லிஸ்ட் செக் பண்ண போறோங்கிற மாதிரியே போய் யார் என்னென்ன ஓட்டு எல்லாம் எஸ்ஆரோட இடைத்தேர்தல் வேலை மாதிரி பார்த்துட்டாங்க. எஸ்ஆர் வேலை பார்க்கும்போது ஒரு இடைத்தேர்தலுக்கு என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலை பார்த்துட்டாங்க. இப்போ மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குற இந்த அரசாங்கம், இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா கும்பகோணத்தோட இஷ்யூ, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்க முடியாது. அந்த மாணவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கா, கல்வி இருக்கா, அந்த கல்வி தரமா இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் அந்த செய்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்கள் கும்பகோணத்தில் வந்து பட்டீஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு +2 மாணவனும் +1 மாணவனும் தற்செயலாக மோதிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். அப்போ 2 பேருக்கும் அடிதடி ஆயிடுது. +2 மாணவன் +1 மாணவன் தாக்கப்படுறான். அவன் மூக்கு உடஞ்சிருது. அவன் போய் அவங்க அப்பாவோட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவங்க அப்பா போயிட்டு காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் வரைக்கும் பஞ்சாயத்து போகுது. திருப்பி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. கடந்த வாரம் திருப்பியும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த வாய் தகராறில் இந்த +1 மாணவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் ஏரியாவில் போயிட்டு ஒரு 11 பேரை கூட்டு வந்து 15 பேரை கூட்டு வந்து ஒரு கோயில் பக்கத்தில் வரும்போது மறைஞ்சிருந்து கட்ட கம்போடு போய் நேற்று மாலை இந்த +2 படிக்கக்கூடிய மாணவனை அடிச்சிருக்காங்க. அடித்து அந்த பையன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டான். அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி காலையில் அந்த பையன் இறந்து போயிட்டான். +1 மாணவனும் +2 மாணவனும் மோதிக்கொண்ட வாய் தகராறு உயிரிழப்பை நோக்கி போகுது. அப்படின்னா எந்த மாதிரியான கல்விக்கூடங்களாக தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள் மாறிக்கிட்டு இருக்குன்னு கேள்வி இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன ஒரு பெண்ணை வழிமறித்து ஒருத்தன் கத்தியாலே குத்தி கொள்றான் ராமேஸ்வரத்தில். பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியர் வந்து காதலிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து ஆசிரியரை அறுத்து கொள்றான். ஆலங்குடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரை வந்து போன வாரம் கூட வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஆசிரியர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ எந்த பாதுகாப்பும் இல்லை. லேப்டாப் கொடுப்பது சரிதான், மாணவருடைய கல்வித்திறனை அவங்களுடைய அறிவியல் திறனை வளர்ப்பதற்காக நீங்கள் லேப்டாப் கொடுவீங்க. ஆனால் பள்ளிக்கூடங்கள் தரமானதாக இருக்கா? அவங்களுக்கு அந்த ஆசிரியருக்கு அந்த சுதந்திரம் இல்லை. மாணவர்களை கண்டிக்கிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடங்கள் தரமானதாக இருக்கான்னா நீங்கள் வெறும் அந்த மாதிரி கல்வியாக மட்டும் இல்லை, பள்ளிக்கூடங்களே அடிப்படை கட்டமைப்பில் பள்ளிக்கூடங்கள் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியினுடைய கழிவறை தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணுங்க. நான் வேண்டாம், யாரோ ஒரு தனிநபர் திமுக இருக்க யாராவது ஒரு நல்லவர், திமுக நல்லவர் இருக்க வாய்ப்பு இல்லை, யாராவது இருந்தால் போய் பாருங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. 9 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட துறையூர் பள்ளிக்கூடம் இடிஞ்சு கீழே விழுது. நீங்கள் 10 கோடி 15 கோடி கட்டி 1 கோடியில் தரமான பெரிய பங்களா வீடு கட்டலாம். 10 கோடி 15 கோடியில் பெரிய பள்ளிக்கூடம் கட்டுறீங்க. அந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது அப்படின்னா எந்த லட்சணத்தில் இருக்குது? அப்போ அந்த மாணவனுக்குடைய உளவியலாகவே பாதிக்கப்படுவான். ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவன் வந்து அவன் சொஃபஸ்டிகேட்டாக இருக்கிற மாதிரியும், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் வந்து அவன் ஒரு அழுக்கடைஞ்சு இருக்கிற மாதிரியும் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியே வந்துடும். அதனால சர்வசாதாரணமாக கத்தியை கொண்டு போகிறான், அருவாளை கொண்டு போகிறான், புத்தக பைக்குள்ளே வந்து அருவாளை மறைச்சு கொண்டு போகிறான். அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு பள்ளிக்கூடம் இருக்குது. இதை சரி செஞ்சுட்டு தான் நீங்கள் இலவசங்களை நோக்கி போகணும். உண்மையிலே இது வந்து இலவசத்தில் சேர்க்க முடியாது. லேப்டாப் கொடுப்பது என்பது அது வந்து ஒரு கல்விக்காக கொடுக்கறது, அது இலவசத்தில் நம்ம சேர்க்க முடியாது. தேர்தல் நேரத்தில் ஏன் கொடுக்குறங்கிறதா நம்மளுடைய கேள்வியா? தேர்தல் கொடுப்பது முழுக்க மாணவர்களையும் மாணவர்கள் பெற்றோருடைய வாக்கை குறிவிச்சு தான். இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படித்தான் அந்த ஆளு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு காங்கிரஸோட தேர்தல் வியூகப்பாளர் இல்லையா? பாஜக எப்படி சுப்பிரமணிய சாமியோ அப்படி வந்து இந்த காங்கிரஸுக்கு ஒரு விபின் சக்கரவர்த்தி, ஒன்னையே நீ ஏண்டா தேடுறன்னு சொல்லி வடிவேல் கேட்பார்ல, அது மாதிரியான ஒரு கேரக்டர். போன முறை காங்கிரஸ் சீட்டு கட்டாப்புல, சீட்டு கிடையாது வந்து பரிசும் கிடையாது, ஒன்று கிடையாது, உதைப்பதுக்குள்ள ஓடி விடும்பார்ல, அது மாதிரி ராகுல் காந்தி வந்து உனக்கு சீட்லாம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே அப்போவே எங்கேயாவது மாறலாம்னு நினச்சிட்டு இருந்தாப்புல. இப்போ அதான் நான் என்ன சொன்னேன் பார்த்து, இந்த காணொலியிலே சொன்னேன்ல, என்னன்னா ஊரிலிருந்து கழித்து கொட்டப்பட்ட கிரீஸ் டப்பாக்களை, மற்ற கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட பிசிறுகளை, மொத்த குப்பையும் கூட்டி வச்சு ஒருத்தன் வந்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம தெருவில் வந்து இப்போ நம்ம ஏரியா இருக்குது அண்ணா நகரில், நம்ம எல்லாரும் குப்பையை கொண்டு போய் கீழே பாக்ஸில் போட்டுருவோம். அந்த வீட்டில் என்ன பண்ணால் இன்னொரு பாக்ஸ் வைப்பாங்க. கார்பரேஷன் வண்டி வருது, எல்லா குப்பையும் என்ன பண்ணுவோம், அது தனி எடுத்து கொண்டு போட்டு நம்ம இந்த முக்கில் இருக்க குப்பை, என் ரூமில் இருக்க குப்பை, நீங்கள் சாப்பிட்ட குப்பையை தூக்கி நம்ம ஒரு டஸ்ட்பினில் போடுறோம். கார்பரேஷன் வண்டி என்ன பண்ணுது,
அதை எடுத்து அந்த வண்டியில் போடுது. அந்த வண்டி மொத்தமாக கொண்டு போய் என்ன பள்ளிக்கரணை பக்கத்தில் போடுறான். அது மாதிரி எல்லா கட்சியிலிருந்தும் போட்ட குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவர் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காப்ல. அவர் பள்ளிக்கரணை கொண்டு கொட்டுவாப்ல. இப்போ இவங்க தினம் தினம் இந்த மாதிரி காமெடியை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. செய்தி வருது, அதை பற்றி நம்ம பேசலாம். ஏதோ நம்ம அவங்கள மட்டுமே பேசுகிற மாதிரியும். இப்போ நேற்று இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லிக்கொள்கிற நபர் வந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை 2 மணி நேரம் சந்திச்சு பேசிக்கிறாரு. ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க, 2016 வந்து திமுகல தண்ணி கண்ணு போட போனவருக்குலாம் வந்து கருணாநிதி சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு. அது மாதிரி தான் 2026 விஜய் ஆக போறாரு. நீங்க வந்து எங்க போற, ஊருக்கு போய் புடுங்கா போற, உள்ள போ அப்படிங்கிற மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஆளே ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா இவர் போய் நேற்று சந்திச்சிருக்காரு. ஒரு பஸ் வந்து திருச்சியை நோக்கி தான் போகுதுன்னா பேசஞ்சர்லாம் ஏறுவாங்க. ஒரு பஸ் வந்து எங்க போறதுன்னு தெரியல, இவன் ஊருக்கு போய் எல்லாம் உள்ள ஏறு போதுவா. ஆமா, அதுவும் அந்த வண்டி மரண வண்டி, ராட்சசன் படத்துல வர்ற மாதிரியான வண்டி. அந்த வண்டி 41 பேரை பழி வாங்கின பஸ். அந்த பஸ்ல தான் இப்ப செங்கோட்டையன், அந்த பஸ்ல தான் நம்ம நாஞ்சில் சம்பத்து, அந்த பிபின் சக்கரவர்த்தி கூட அந்த பஸ்ல தான் ஏறிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுல என்ன கொடுமைனா, அவர் வந்து சந்திச்சுட்டு பேசுறாரு. தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்களுக்கு இவர் வந்து பார்த்துட்டு போனக்கு இவர்கிட்ட அனுமதி. அதனாலதான் சொல்றேன், அவரு காங்கிரஸ் கட்சியோட சுப்பிரமணிய சாமி. அதாவது இந்த கருத்து அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாம அது மாதிரியான ஆள் அவரு. சரி. அடுத்து இன்றைய தினம் டிசம்பர் 6 நம்மளுடைய இந்தியாவோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிற்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். அதாவது அம்பேத்கர் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான தலைவராக இந்தியா முழுக்கவே பார்க்கப்பட்டாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் பார்க்கப்படுது. அம்பேத்கர் வந்து எதற்காக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிற வரலாறை ஒவ்வொரு தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கான விதையை போட்டு கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள். இங்கே எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட, அதாவது பட்டியல் சமூக மக்கள் வந்து கல்வியாலும் பொருளாதாரத்திலும் தாழ்த்தப்பட்டிருக்காங்களோ, அதே போல் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வியும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கும் கல்வி தேவைப்படுது, அவங்களுக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது. கல்வி, பொருளாதார, சமூக, அரசியல்லையும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும் என்று அவங்களுக்கான இடஒதுக்கீடு பேசினார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தேவர், நாடார், கோனார், செட்டியார், முதலியார், பிள்ளமார், சோகால்டு பிசி, எம்பிசி எல்லாருக்காகவும் தான் அவர் வந்து தன்னுடைய எம்பி பதவி ராஜினாமா பண்ணார். இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்க போய் தான் சாட்டை துணிமுறைன்னு மயிலன்னு ஒன்று உட்காந்து இங்கே பேச முடியுது. கருத்து சுதந்திரம்னு ஒன்று இந்தியாவில் இருக்குது. பல்வேறு சட்டங்களை நமக்கு வந்து இல்லைன்னா யார் வேணாலும் கைது பண்ணி சிறைப்படுத்தப்படலாம். அப்படி இருந்துமே நிறைய அரசியல் சட்டத்தில் வந்து மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. என்ஐஏ போன்ற அமைப்புகளை கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமான அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்கிறான வேலையை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் நம்மளால் பேச முடியுது, பேச்சுக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, நாம் வந்து சட்டத்தின் வழியாக நம்மளால் வந்து நம்ம கருத்தை பதிவு பண்ண முடியுது அப்படின்னா அது அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தது தான். அதனால் ஒட்டுமொத்தமான இந்திய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தேசிய தலைவர் தான் அம்பேத்கர் அவர்கள். சொல்கிறாரு, தனி நாயக வழிபாடு என்பது எதேச்சதிகாரத்தை நோக்கி இட்டு செல்லும் அழிவு பாதை அப்படிங்கிறாரு. தத்துவத்தை தான் முன்னிறுத்தணும், தலைவர்கள் நீங்கள் வந்து தனிநபர்களை முன்னிறுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. தனிநபர்களை கொண்டாடக்கூடாதுங்கிற அப்படின்னு சொல்லி தத்துவமாகவே மாறி போனவர். இந்தியாவில் இல்லை, உலகத்தில் ஒருத்தர் வந்து 54,000 புத்தகங்களை வந்து தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய லைப்ரரியில் வச்சுருந்தாருன்னா அது அம்பேத்கர் மட்டும்தான். ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி. ஒரு சாதாரண கீழ்நிலையில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவர் தாகம் எடுக்குது, தண்ணி கேட்கும்போது அந்த ஒரு மூங்கில் பைப்பில் வச்சுட்டு அவர் ஊற்றுறாங்க, 2 அடியில் தள்ளி நின்று குடி அப்படின்னு. பள்ளிக்கூடத்தில் தனியாக உட்கார சொல்கிறாங்க, சாப்பாடு ஒன்றா சாப்பிட சொல்கிறாங்க. எல்லா அடக்குமுறையை பார்த்து அந்த அடக்குமுறை தனக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது, அதுக்கு படிக்கணும்னு படித்து இந்த அமைப்புனால எந்த சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த சமூகமே கொண்டாடுற இடத்துக்கு பாராளுமன்ற வாசல்ல அந்த ஃபைலோட போட்டு முன்னாடி வந்து நிப்பேன்டா. ஆமா, அதுதான் அந்த கபாலி டயலாக் வந்து அம்பேத்கர் மனசு வச்சு தான் நிச்சயமா எழுதியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை. ஆனா அவரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிறோம்னு சொல்றவங்க அம்பேத்கருக்கு ஒரு மாலை கூட வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய வேடிக்கை. என்னன்னா அம்பேத்கர் கொள்கை தலைவர், சரி உண்மையிலே போற்றுதற்குரியது, வணக்கத்துக்குரியது. அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர், எல்லாரும் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு அடையாளப்படுத்திட்டு 2:30 மணிக்கு அவருக்கு வந்து வீட்டில் ஏஐயில் வந்து ஃபோட்டோவை போட்டு மாலை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டுட்டு அவரை வச்சு ஒரு ஓட்டை பறிச்சலாம் நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு அம்பேத்கர் யார் அப்படின்னு படிச்சுட்டு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்களே அம்பேத்கர் யார் அப்படின்னு படிச்சுட்டா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதனால் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்கிறது தப்பு கிடையாது. அந்த கொள்கைப்படி நடக்கணும், தனிநபர் வழிபாடு இல்லாமல் தத்துவத்தை முன்னிறுத்தணும், அம்பேத்கரை முன்னிறுத்தணும், அம்பேத்கருடைய செயல்பாடில் முன்னிறுத்தணும். எந்த இடத்துல அம்பேத்கரை ஃபில் பண்ணுறது, எந்த இடத்துல அம்பேத்கர் மூலயமா இந்த மக்களுக்கு வந்து செய்கிறது. நீங்கள் வந்து அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நீங்கள் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டேன்,
அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு வந்து மேல்பாதி பிரச்சனைக்கு நான் பேச மாட்டேன், அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்லி தீண்டாமை கொள்கை பேச மாட்டேன் அப்படின்னா நீ அம்பேத்கர் கொள்கை தலைவர் அறிவிக்க தேவையில்லை. நீ அதுக்கு வந்து இப்போ ஈவேராவை கொள்கை தலைவரோ கருணாநிதி கொள்கை தலைவர் அறிவிச்சு போயிடலாம். அப்ப இன்னைக்கு ஒரு ஏஐ போட்டோ வரும் எதிர்பார்க்க வந்துருச்சு 2:30 மணிக்கு வந்துருச்சு 2:30 மணிக்கு ஏஐ போட்டோ போட்டுட்டாங்க. கார்பரேட்ல பாலவாக்கத்தில் கூட ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கு அவர் வீட்டு பக்கத்துலேயே, அங்கே கூட போன வருஷம் ஏப்ரல் 14 போனார், அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு போனார். ஆனால் நினைவு நாளுக்கு போகலை, ஏன்னா க்ரௌடு கூடிடுமா. இல்லை இப்போ இவரை ஃபாலோ பண்ணி தான் இப்போ கார்பரேட்ல என்ன பண்ணுறாங்களா, அப்படி கையை ஃபோட்டோ எடுத்துட்டு ஏஐல போட்டு கீழே வந்து அடிபட்டுருச்சு, இங்கே பாருங்க புண்ணா இருக்குன்னு ஹெச்ஆர் காமிச்சு லீவ் வாங்கிட்டு போகிறாங்க. கார்பரேட் விஜய் அவன் அந்த மாதிரி. சரி, ரொம்ப நன்றி. மீண்டும் நாளைய தினம் சூடான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி